திரு ஜென்ரா, எப்படி பார்க்குறீங்க இருதரப்பு கருத்தையும், இதை எப்படி எடை போட்டு பார்க்கலாம்? ராகுல் காந்தி புல்டோசர் அரசியல் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான பாரதிய ஜனதா கட்சியின் முகம் அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க சரியான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஜனநாயக ரீதியாகத்தான் கட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறது, வெறும் கட்சியையும் ஆட்சியையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நண்பர் நவநீத் சொல்கிறாரு. ஆனால் அப்படி பிரித்து பார்க்க முடியுமா? ஆட்சி நடத்துறது யார்? ஆட்சி நடத்துறது கட்சி தானே. நீங்கள் நபர்கள், கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். நாடாளுமன்றத்துக்குள்ள வரைக்கும் கட்சி தானே இருக்குது. கட்சியினுடைய பெரும்பான்மை அடிப்படையில் தானே ஆட்சிக்கு வர்றாங்க. அதனால் ஆட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் ஜனநாயக ரீதியாக நடக்குதா நடக்கலையான்னு தான் பார்க்கணும். கட்சியில் ஜனநாயகம் எங்கேருந்து வருது? தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியாக கட்சி நடத்துகிறோன்னு ஒரு டிக்ளரேஷனோட கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, பதிவு செய்வதற்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதுனால இந்த கட்சிகள் எல்லாம் ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கின்றன. இல்லைன்னா அங்கே ஜனநாயகமே இருக்காது. அது போக கட்சிக்குள்ள ஜனநாயகம்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்களா இல்லை மாநில கிளையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா? அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு விதி இருந்தாலும் அது நியமிக்கப்படுகிறார்களா இல்லை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா? சமீபத்தில் 2024 மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூடி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இந்த சடங்கு நடந்ததா? என்ன ஜனநாயகம் இருந்தது அந்த கட்சிக்குள்ள? வாரிசு அரசியல் எங்க கட்சியில இல்ல அப்படிங்கறது ஒரு மெயின் பாயிண்டா. ஜனநாயகம்ங்கிறது அனைத்துமே அப்படித்தான். காங்கிரஸும் அப்படித்தான், நியமனம் தான். தமிழக பிராந்தியத்தில் நியமனம் தான். சார், நரேந்திர மோடி காங்கிரஸ் ஜனநாயக பூர்வமா நடக்குதுன்னு சொன்னாரா? இல்லையே. அதை பத்தி பேசுறோமா? இப்போ நரேந்திர மோடி சொன்னார்னா அவர் கட்சி ஜனநாயக பூர்வமா நடக்குதான்னு பேசா, அவரு ஜனநாயக பூர்வமா நடக்கல, இவரு ஜனநாயக பூர்வமா நடக்கலங்கிறது என்ன பதில்? அது போக ஆட்சிக்குள்ள நீங்க ஆட்சி 356 பற்றியும் நண்பர் சொன்னாரு. 77 ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வாஜ்பாயும் அத்வானியும் அமைச்சராக இருந்த அந்த அமைச்சரவை 8-9 மாநிலங்களை ஒரே நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பியது 356 பயன்படுத்தி. இவங்க பேசுற ஜனநாயகம்லாம் என்னைக்கும் கிடையாது. இவங்க ஜனநாயகமே இல்லாம இன்னொரு அமைப்பினுடைய வழிகாட்டுதல் அல்லது ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறவங்க. இல்ல, மேற்கு வங்கத்துல நினைச்சா நேரம் ஆட்சியை கலைச்சிருக்க முடியல, ஏன் கலைக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றேன். ஏன் கலைக்கல? கலைக்கட்டும். யார் தடுத்தது? கலைக்க முடிந்தால் கலைக்கட்டும். கலைக்காம பெருந்தன்மையாக விட்டு வச்சிருக்காங்க. கலைக்காம இருக்கிறதே ஒரு ஜனநாயகம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களால காஷ்மீர்ல என்ன நடந்தது? 370 எப்படி அப்ரகேஷன் நடந்தது? அதற்கு முன்னால எப்படி யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சாங்க? அதே மாதிரி அங்கேயும் வச்சிருக்கலாம்ல. மணிப்பூருக்கு காட்டிய கருணையை காஷ்மீருக்கு காட்டியிருக்கலாம்ல. பெருங்கருணையை மணிப்பூருக்கு காட்டின பெருங்கருணையை காஷ்மீருக்கு காட்டியிருக்கலாம்ல. ஆக அவங்க ஒரு ஜனநாயக விரோத திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையோடும் பெரும்பான்மை இல்லாமலும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது போக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வெறுப்பு பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி வெறுப்பு பேச்சுக்கள் அரசியல்வாதிகளால் பேசப்படுபவை. 56% வெறுப்பு பேச்சுக்கள், இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்கள் அரசியல்வாதிகளால் பேசப்படுபவை. ரிலீஜியஸ் லீடர்ஸ் பேசுறது 22% தான் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லு. அதுக்கு நவநீத் ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த கட்சியிலேயே முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்காங்க, நஜ்மா ஹெப்துல்லா இருக்கிறாங்க, இன்னும் பல இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு புண்பட்டு இருக்காதா? அப்ப குற்றம் சாட்டுபவர்களுக்கு மட்டும் மனசு புண்பட்டு இருக்குன்னா இது என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அது எப்படி பார்க்க? இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லலாம், ஆனா அது நியாயமா இருக்காதுங்கிறதுனால சொல்ல விரும்பலை. நான் அவர்கள் ஏதோ காரணங்களுக்காக மௌனமா இருக்காங்க. அதனால அவர்கள் இவங்க பேசுவதை எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? என்டார்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏன் அந்த கருத்தை மீண்டும் பொது வெளியில அவங்க ஏன் பேசல? பேசாம பேசிருக்காரு. என்னன்னு பேசுறாரு? என்ன பேசுறாரு? இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சரி அப்படின்னு அவர் பேசியிருக்காரா? அவரு நீங்க அதான் சொல்ல வந்தேன். அவர் மோடி அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் இப்படி தவறாக புரிந்து விட்டார். அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு. நீங்க திரும்ப அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு நீங்க சொன்னா எனக்கு என்ன புரியல.
மோடி அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் இப்படி புரிஞ்சிக்காதீங்கன்னு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய எம்பி வந்து சொல்லும்போது நீங்களா வந்து அது ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மோடி ஸ்டேட்மெண்ட்டை சமூகம் தனியாக வேற மாதிரி புரிஞ்சிடுச்சுன்னா அது அப்படிலாம் இல்லைன்னு புதிய விளக்கங்கள் கொடுப்பதற்கு வருவாங்க. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர வேற எதுவும் பேச முடியாது. அதனால இதுதான் நாகரீகமாக அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரே வழி. அதை தாண்டி பேச முடியாது. அது வெறுப்பு பேச்சு இதுன்னு சொல்றீங்க. ஆனா அது பெரும்பான்மை மக்களின் மீதான அக்கறையா அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல, அது அவங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதா? இப்போ ஒன்றும் இல்லை, போன வாரம் அதாவது அக்கறைன்னா ரவிக்குமார் முதல்ல சொன்னார்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முதல்ல சொன்னதுதான். கையில கத்தியோட ஒருத்தர் தெருவில் ஏதோ நன்மை செய்யற மாதிரியே சுத்திட்டு இருந்தாருன்னா அது வந்து ஆளுமை இன்னும் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை இன்னும் பாப்பீங்களா? இல்ல, எது செய்தாலும் ஜனநாயகம்ங்கிறது என்ன? ஜனநாயகம்ங்கிறது இந்திய அரசமைப்பு அடிப்படையில செயல்படுவது. இந்திய அரசமைப்புங்கிறது என்ன? 3 பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கிற நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த வரையறைகளுக்குள்ள செயல்படுவது. நீங்க ரூல் ஆஃப் லா அப்படின்னு புகாரியும் சொன்னாரு, ரவியும் சொன்னாரு. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வேற, ரூல் பை லா அப்படிங்கிறது வேற. இல்ல, இங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் ரூல் ஆஃப் லால வந்து அதிகமா பேசப்படுது. ஒண்ணு இல்ல, போன வாரம் அமித்ஷா பேசுறாரு, வங்கதேசத்துல 27% இருந்த இந்துக்களின் எண்ணிக்கை இன்னைக்கு 9% குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம், இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. சிஏஏவை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் எண்ணிக்கை சுதந்திரத்தில் எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு, அப்ப நமக்கு சிஏஏ எந்த அளவுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு பேசுறாரு. சோ இதெல்லாம் ஒரு சாமானிய மக்கள் மத்தியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இது போன்று இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அல்லது இந்துக்களுடைய மக்கள் தொகை இந்தியால அல்லது பக்கத்து நாட்டுல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அடுத்த நாள் வந்து பல்வேறு ஊடகங்கள்ல இதற்கு நேர் மாறான உண்மை நிலை பற்றி கட்டுரைகள் வந்துகிட்டே இருக்குது. யார் பேசினாலும் அடுத்த நாள் வந்து ஹிந்துலயோ அல்லது வேறு சில ஊடகங்கள்லயோ உண்மையான தரவுகளை அவங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை மீறியும் அந்த இப்படி ஒரு நேரேட்டிவா பொதுமக்கள் மத்தியில மனசுல பதிய வைப்பதற்காக தொடர்ந்து அந்த தகவலை அவர்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் அதுல உண்டு. அது போக இவங்களுடைய ஜனநாயக விரோத தன்மையை சுப்ரீம் கோர்ட் எத்தனை தடவை கண்டிச்சிருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ புல்டோசருக்கு கண்டிச்சிருக்குது. என்ஜேஏசி கொண்டு வரும்போது நீதிபதிகள் நியமனத்துக்கு அவங்க எடுத்த ஒரு முயற்சியை நல்லிஃபை பண்ணுச்சு. அப்புறம் சட்டவிரோதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பணம் கலெக்ட் பண்ணது, எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு கண்டனம் தெரிவிச்சது. அது போக விவாதங்கள் இல்லாம நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுகிறீர்கள், இது தேவையில்லாம ஏராளமான வழக்குகளை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி NB ரமணா இருந்தபோது அவர் ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது சொன்னாரு, இப்படி பல்வேறு இடங்கள்ல உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணுது, பொதுமக்கள் ரிஜெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 7-8 மக்கள் இயக்கங்கள் கொண்டு வந்த மக்கள் இயக்கங்களுடைய தொடர் இயக்கங்கள் போராட்டங்கள் மூலமாக யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வந்த பல்வேறு நியாயமான சட்டங்கள் எல்லாமே திருத்தப்பட்டு நீர்த்து போக செய்யப்பட்டிருக்குது. நரேகா 1, வேலை உறுதி திட்டம், 100 நாள் வேலை திட்டம் 1, வன உரிமை சட்டம், அதுக்கப்புறம் RT திருத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்றாக மாறி இருக்குது. கல்வி உரிமை சட்டம், நிலம் கையகப்படுத்தும் சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளுவதை தடை செய்யும் சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்கள் திருத்தங்கள் மூலமாக நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் முன்னெடுத்தது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. அரசமைப்பு சட்டம் நாம உருவாக்கியது, அதுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது என்றால் அதை பற்றி எல்லாரும் பேசத்தான் செய்வார்கள். கையடக்க பிரதியாக எடுத்துட்டு வந்து சிம்பாலிக்கா அதை காமிச்சு இதுக்கு அட்டாக் வருது, இதன் மூலமாக நாம் பெற்ற பல்வேறு நற்பயன்களை நாம் இழப்பதற்கு சூழல் நெருக்குகிறது, அதனால எல்லாரும் விழிப்போடு இருங்கள் அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்டத்தை கையில எடுத்துட்டு வந்து பேசத்தான் செய்வாங்க. அரசமைப்பு சட்டத்தை கையில எடுத்துட்டு வந்து காமிச்சு பேசுனா நம்புறீங்க, அதே அரசமைப்பு சட்டத்தை குனிந்து வணங்கி இதன்படி நான் செயல்படுவேன்னு சொன்னா அதை ஏன் சந்தேகப்படுறீங்க? இப்போ ரவிக்குமார் பேசும்போது, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பேசும்போது சொன்னார்ல, நீங்க எதிர்பார்க்கின்ற வழிகளில் தான் வந்து அவங்க அரசமைப்பு சட்டத்தை தாக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, வேறு பல்வேறு வழிகளில் வருவாங்கன்னு. அதுல ஒரு வகை தான் வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளின் ஊடாக ஜனநாயகத்தை சிதைப்பது.
அப்படிங்கிறது அது ஒரு பாதை. நாங்க ஒரு ராணுவ சர்வாதிகாரி யாரோ ஒருத்தர் வந்து ராணுவ உடையோட வந்து ரேடியோ ஸ்டேஷனையும் டிவி ஸ்டேஷனையும் கைப்பற்றி ஜனநாயகத்தை கவிழ்த்திட்டோம், எங்களுடைய சர்வாதிகாரம் தான் இனிமே இருக்க போகுதுங்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு, இப்போது வருகின்ற சர்வாதிகாரிகள் எல்லாரும் ஜனநாயகத்திற்கு உள்ளேயே தான் வராங்க, நாடாளுமன்றத்தின் ஊடாகத்தான் வர்றாங்க அப்படின்னு பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றன. அதனால ரவிக்குமார் சொன்ன மாதிரி விழிப்பா, அது ரைட்டு, நிறைய நாடுகள்ல இருக்கு, விழிப்புடன் இருக்கிறது ஒண்ணுதான் வழி. அப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு களம் காத்துக்கிட்டு இருக்கு. அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி சூழலை உருவாக்க முடியும். இந்திரா காந்தி அறிவிச்சு செஞ்சதை 2 நாட்கள்னு சொல்லுவோம், அறிவிக்கப்படாமலே கூட இங்கு செய்ய முடியுங்கிறத பல்வேறு நபர்கள் வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது போக அந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது மக்களுடைய தொடர் விழிப்புணர்வு மட்டும்தான் அந்த ஆபத்துகள்ல இருந்து காப்பாற்ற முடியும் இந்தியாவை. அதனால அரசமைப்பு சட்டத்தை காப்பது தான் முதன்மையானது. இந்திய ஜனநாயக அமைப்பையும் இந்திய ஜனநாயக விழுமியங்களையும் உயர்த்தி பிடிப்பது மட்டும்தான் இன்றைய காலத்தின் தேவை.